ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. நம்ம வெற்றிகரமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ரிலேட்டடாக செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஓகே, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எந்த கொஷின் எந்த மாடல் வந்தாலும் நம்மளால் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். கூட்டு வட்டி அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோ இதுதான். இது வந்து பார்ட் 1. சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 1 வீடியோ இதுதான். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சம் எழுதிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போது நம்ம தனி வட்டி அப்படின்னாலே நம்ம எப்படி பார்த்தோம்? SI = PNR/100 அதுதான் ஃபார்முலா. அப்புறம் ஒரு சில இதுக்கு மட்டும் A கொடுத்து P கேட்டாங்கன்னா 100A/100 + NR 100A/100 + NR அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ வந்து இந்த கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். அசல் ரூ. 5000க்கு ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு சம்ம நோட் பண்ணிக்கோங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. இப்போ எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு PNR/100 SI = PNR/100 அப்படியோ அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டு வட்டியை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI = ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா P of 1 + R/100 பவர் ஆஃப் n மைனஸ் P. சரிங்களா? இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. CI அதுதான், இதான் கூட்டு வட்டி. சரிங்களா? கூட்டு வட்டின்னு கொடுத்துருவாங்க. கூட்டு வட்டி = P of 1 + R/100 பவர் ஆஃப் n மைனஸ் P. இதுதான் ஃபார்முலா. இப்போது இதில் இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்டு. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஏன்னா என்னது? மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ CI = A மைனஸ் P. இப்போ ஏங்கிறது என்னது? P ஆஃப் 1 + R/100 பவர் ஆஃப் n. புரிஞ்சுதுங்களா? இப்போது கூட்டு வட்டிக்கு CIக்கு ஃபார்முலா P ஆஃப் 1 + R/100 பவர் ஆஃப் n மைனஸ் P அப்படிங்கிறது கூட்டு வட்டியோட ஃபார்முலா. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து நமக்கு ஏன்னா என்னது? மொத்த தொகை. அதுதான் A வந்து தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். P ஆஃப் 1 + R/100 பவர் ஆஃப் n அப்படிங்கிறது நமக்கு A மைனஸ் P தான் வந்து என்னது? கூட்டு வட்டி. புரிஞ்சுதுங்களா? புரியலன்னு இன்னொரு டைம் கேளுங்க, புரியும். இப்போ இதான் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து ஃபார்முலா வச்சு போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஈஸியாக போடுற மாதிரி இதுக்கு வே இருக்குது. அந்த வேலையை வந்து நம்ம கூட்டு வட்டி சம்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். சரிங்களா? பட் இது வந்து ஃபார்முலா. இது ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற வே வந்து இந்த ஃபார்முலா படி போட போகிறது கிடையாது. நம்ம வேறு வேலை போடுவோம். சரிங்களா? ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். P ஆஃப் 1 + R/100 பவர் ஆஃப் n மைனஸ் P அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே, பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? அசல் ரூ. 5000க்கு. அப்போ இங்கேயும் அசல் கொடுத்துட்டாங்க 5000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில். அப்போ ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12% கொடுத்துருக்காங்க. இப்போ n வந்து 2 ஆண்டுகளுக்கு. n வந்து 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பயமாக இருக்கும். பார்த்துட்டோம்னா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ கூட்டு வட்டி அப்படின்னு நீங்கள் கண்ணில் பார்த்துட்டிங்கனாலே இந்த மாதிரி அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, வருஷம் கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
அசல் எவ்வளவு 5000 சரிங்களா இன்ட்டு இங்கே ஆர் எவ்வளவு 12%. இந்த 12% கூட என்ன பண்ணிடணும் ப்ளஸ் ஒரு 100 மட்டும் ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் 100 ஓகேங்களா. இப்போ இதுவே வந்து நீங்கள் இங்கே 18 22ன்னு ஓட்டிருந்தா 122, இப்போ 22ன்னு ஓட்டுருந்தாங்கன்னா 122% சரிங்களா. அப்போ இது கூட 5000 இன்ட்டு இப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே 12 இருக்குது, அப்போ 112 பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க. ஆர்சி கொண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் தானே, அப்போ பை 100. அப்போ இது மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னா இங்கே எண் எத்தனைன்னு பார்க்கணும் 2. அப்போ 2 டைம் வந்து அந்த 112/100 போடணும். இவ்வளோ தான் அடிச்சு போட்டால் ஆன்சர். புரியல என்ன டைம் சொல்கிறேனுங்க. அதாவது இதுதான் ஃபார்முலா CA = P of 1 + R/100 பவர் ஆஃப் n மைனஸ் பிங்கிறதா ஃபார்முலா. இதுபடி போட்டோம்னா நமக்கு டைம் எடுக்கும், இது நமக்கு தேவையில்லை சரிங்களா. ஒரு சில இடங்களில் நமக்கு தேவையான ஷார்ட்கட்டை எடுத்துகிட்டு தான் ஆகணும். அப்போ அசல் எவ்வளோ கொடுத்துருக்கு, அசல் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, வருஷம் கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிடுறீங்க. பி எவ்வளவு, ஆர் எவ்வளவு, என்ன எவ்வளவு எழுதிட்டு கூட்டு வட்டி கேட்டிருக்காங்கன்னு எழுதிட்டு பி என்ன போட்டுங்க இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்டு வட்டியில் வட்டி வீதத்தை வந்து 100ஆல் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 100ஆல் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 112/100. இங்கே இப்போ 100 எதுக்கு போகிறீங்கன்னா இங்கே தான் பர்சன்டேஜ் தானே, வட்டி வீதம் பர்சன்டேஜ் தானே. அப்போ 100 + 12 112/100. இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்கிறதுனால இங்கே 112/100ன்னு 2 நம்பர் போட்டுக்கிறீங்க. இதுவே இங்கே 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 112/100 112/100 112/100ன்னு 3 டைம் போடணும். அவ்வளோதாங்க. இதை அடித்து போட்டிங்கன்னா ஆன்சருங்க. 0க்கு 0 0க்கு 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, 2 5 10 1 5 5. இப்போ 112 இங்கே வந்து 1 2, இங்கே வந்து 2 10 6 12. இப்போ 112 56 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். எப்போவுமே மேக்ஸ் சம்ஸ் போடுறீங்கன்னா ஒரு ரஃப் பேப்பர் ஒன்று கையில் வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ 2 6 12 மிச்சம் 1 1 6 6 1 7 6 சரிங்களா. பேசிக்லேருந்து மேக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் சரிங்களா. ஓகே 2 5 10க்கு 0 மிச்சம் 1 1 5 1 6 1 5. அப்போ 6272 அப்படிங்கிறது ஆன்சர் சரிங்களா. ஓகே புரிஞ்சுதுங்களா. ஒன்றும் இல்லைங்க, கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இதுதான், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது 1 மார்க்கில் இது கேட்டாங்கன்னா அப்போ கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்ன, P of 1 + R/100 பவர் ஆஃப் n மைனஸ் பி அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ P என்ன ஆர் என்ன என்னன்னு எழுதிடுறீங்க. எழுதிட்டு கூட்டு வட்டி கேட்டிருக்காங்கன்ட்டு அப்போ கூட்டு வட்டியில் மட்டும் என்ன பண்ணணும், மைண்டில் உடனே டக்குன்னு வந்துடணும். அந்த வட்டி வீதத்தை 100ஆல் ப்ளஸ் பண்ணிக்கணும். எண் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம்ஸ் போட்டுக்கணும். வட்டி வீதத்தை 100ஆல் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 112, அப்போ பை 100. எண்கிறது எத்தனை டைம்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே போடுறது சரிங்களா. அப்போ வட்டி வீதம் என்னது 12%. எப்போவுமே கூட்டு வட்டினாலே வட்டி வீதத்தை 100ஆல் ப்ளஸ் பண்ணணும். எத்தனை டைம்ஸ் எண் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம்ஸ் போட்டுக்கணும். இவ்வளோதாங்க. இதை ஆன்சர் பண்ணோம்னா என்ன வந்துச்சு, 6272ன்னு ஆன்சர் வந்துச்சு. இதான் ஆன்சர். நான் வந்து இங்கேயே போடுவேன் சைடில், அப்படி வேணாம், நான் வந்து உங்களுக்கு வேறு கொடுக்கறதுனால நான் வந்து சைடில் போடல. அதனால் இப்படியே நீங்களும் ஒரு ரஃப் பேப்பர் ஒன்று கையில் வச்சுக்கோங்க சரிங்களா. புரிஞ்சுதுங்களா. இப்போ இது ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா இப்போ இது என்ன தான், அது ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் ஏ மைனஸ் பி தான் வந்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும் கூட்டு வட்டின்னு மொத்த தொகை மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏ கேட்டிருந்தாங்கன்னா அதோடு விட்டுறலாம், 6272 விட்டுறலாம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கூட்டு வட்டி அப்படிங்கும்போது கூட்டு வட்டி ஃபார்முலா என்னது, அதாவது இந்த ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கிற ட்ரிக்கு தான், மொத்த தொகை கண்டுபிடிக்கிற ட்ரிக்கு தான். கண்டுபிடிச்சி மொத்த தொகையை கண்டுபிடிச்ச உடனே இங்கே வந்து என்னது இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து மைனஸ் பிக்கு அப்படியே தூக்கி ஏ மைனஸ் பி, அப்போ தானே CA = A - P.
இங்கே பார்த்துருக்கோமில்ல, சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏ கண்டுபிடிக்கிற ட்ரிக்கு தான் அந்த ட்ரிக்கு. ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணோம், அந்த ஆர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆரோட 100 ப்ளஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எத்தனை டைம்ஸ் என் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ கிடச்சிரும். அப்போ ஏ மைனஸ் பி, இந்த மைனஸ் பி விட்டுறக்கூடாதுங்க. போட்டிங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி என்னது, இப்போ 6272 மைனஸ் பி எவ்வளோ, ஏ மைனஸ் பி. அப்போ ஏ கிடச்சிருச்சு. அப்போ பி எவ்வளவு, இதான் இருக்கே 5000 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன தான், 6272லேருந்து 5000 ரூபா போச்சுன்னா 1272. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல வந்து கிடைக்கும் கூட்டு வட்டியின் மொத்த தொகை யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதோட நிறுத்தியிருக்கலாம். இது வந்து ஏ கிடச்சிருச்சு. அப்போ மொத்த தொகை யாதுன்னு, கூட்டு வட்டியின் மொத்த தொகை யாதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதோட நிறுத்திடலாம். இப்போ இதே மாதிரி கூட்டு வட்டின்னு கேட்டாங்கன்னா கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்னது, சிஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏ தான் இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் தான் ஏ. நம்ம இங்கே பண்ண பாருங்கள், இந்த ப்ராசஸ் தான் ஏ. அப்போ ஏ மைனஸ் பி, பி என்னது இங்கே 5000. இப்போ 5000 கழிச்சிங்கன்னா 1272 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? 2 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கணும், கூட்டு வட்டியின் மொத்த தொகை யாதுன்னு கேட்டாங்கன்னா இங்கே ஏவோட நிறுத்திக்கலாம், 6272 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கூட்டு வட்டி யாதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே கையோட ஏ மைனஸ், இங்கே ஃபார்முலாலேயே மைனஸ் பி தனியாக இருக்குது பாருங்கள், மைனஸ் பி போட்டிங்கன்னா 1272 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? ஓகே, அதில் வந்து கூட்டு வட்டி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து வட்டி விதத்தோட 100 ப்ளஸ் பண்ணுறோம். எத்தனை டைம்ஸ் என் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம்ஸ் போடுறோம். இது வந்து அடுத்த மாடல். இது பாருங்கள், செகண்ட் சம் பாருங்கள். ரூபாய் 20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கொரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூ 1000 ஆனது 3 ஆண்டுகளில் என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ரூ 20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கொரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூ 1000 ஆனது 3 ஆண்டுகளில் என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செகண்ட் சம் எழுதிட்டீங்கல்ல, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பாருங்கள். ஆர் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாலே வந்து கூட்டு வட்டி தான். இங்கேயே கூட்டு வட்டி கணக்கிடப்படும் முறையில்னு கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறைனாலே வருஷம் வர்ற வட்டி வருஷம் கணக்கு போட்டுகிட்டே போனோம்னா அது கூட்டு வட்டி தான். இங்கே கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டு வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூ 1000 ஆனது 3 ஆண்டுகளில் என்னவாகும். அப்போ என்ன கேட்குறாங்க, இங்கே கூட்டு வட்டி கணக்கிடப்படுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. 1000 ரூபா 3 வருஷத்தில் என்ன ஆகும், வட்டி இவ்வளவுங்க, ஒரு 1000 ரூபா 3 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா என்னவாகும்னு கேட்குறாங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுறாங்களாம். 1000 ரூபா 3 வருஷத்தில் எவ்வளவு ஆகும் அப்படின்னா அவங்க வந்து வட்டி எவ்வளவாகும்னு கேட்கல. 1000 ரூபா 3 வருஷத்தில் 20% வட்டி 1000 ரூபா கூட்டு வட்டி முறையில் கணக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 வருஷத்தில் எவ்வளவு ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை கேட்குறாங்க. அப்போ இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாங்களா? இப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது 20% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பி எவ்வளவு, 1000 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷத்துலேன்னு கொடுத்துருக்காங்க, என்ஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். இது என்ன இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. என்ன நமக்கு வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம ஏ கண்டுபிடிப்போம். ஏ கண்டுபிடிச்சி மைனஸ் பி போட்டோம்னா நமக்கு வந்து கூட்டு வட்டி கிடைக்கும். இதில் என்ன கேட்டிருக்காங்க அவங்க, அதை விட ஈஸியாக ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுறாங்க. 1000 ரூபா 3 வருஷத்தில் எவ்வளவு ஆகும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்ப போய் அந்த பி வேல்யூவை கழிக்கக்கூடாது. அப்போ மொத்த தொகை கேட்டிருக்காங்கன்னா மொத்த தொகையோட கம்மி நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? பாருங்கள், நம்மளோட ட்ரிக் படி யூஸ் பண்ணலாங்களா? இப்போது பி வேல்யூ எவ்வளவு, 1000 இன்ட்டு ஆர் வேல்யூ எவ்வளவு, 20. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதோட ஒரு 100 ப்ளஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 120/100. என் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் போட்டுக்கணும். அப்போ 120/100 இன்ட்டு 120/100 அடிச்சு போடலாங்களா? 1 2 3 1 2 3. ஓகே, அடுத்தது இங்கே ஒரு 0
இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ. கரெக்டாக ஜீரோவை ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக அடிச்சிருங்க. இப்போ பாருங்கள் 12 × 12 × 12 இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ 12 12 எவ்வளவு இன்ட்டு 12 எவ்வளவு? 12 12 144. 144 12 போட்டால் எவ்வளோ வரும்? 144 ஒரு 12 4 8 4 8 1 2 4 4 4 4 1. அப்போ 8 2 மிச்சம் 1. 1728ங்க. 1728 இதுதான் ஆன்சருங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகலாங்களா? இதில் ஒன்றும் இல்லை, கணக்கிட விடுமுறையில் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம், போய் 1000 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்குதோ அதை வந்து ஆன்சராக எழுதுவோம். இங்கே கூட்டு வட்டி என்னன்னு கேட்காம 3 வருஷத்தில் எவ்வளவு ஆகும்னு கேட்டாங்க. அந்த எவ்வளவுன்னு கேட்டாலே மொத்த தொகை தான். அப்போ ஏவோடு நிறுத்திடுறோம். இதுதான் ஏ, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா? ஓகே, அடுத்தது இப்போ 2 மாடல் பார்த்துருக்கோம். 2 மாடல் இல்லை, ஒரே மாடல் தான். இப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுனா என்ன, அடுத்தது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுனா என்ன அப்படின்னு 2 இது பார்த்துட்டோம். இப்போ அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஷனில் என்ன மாடல் இருக்குன்னு பார்த்துடலாங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாமா? ஓகே ஓகே, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. சரிங்களா? சம் எழுதிக்கோங்க. அசல் ரூ 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி மதிப்பு காண்க. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாங்களா? பிசி ஈக்குவல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7500. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4%. ஆர்ஸ் ஈக்குவல்ட்டு 4% கொடுத்துருக்காங்க. எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிடைக்கும் கூட்டு வட்டி மதிப்பு காண்கன்னு கேட்டாங்க. அப்போ கூட்டு வட்டியே கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிஐ வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கூட்டு வட்டி காண்கன்னா நம்ம எப்படி போடுவோம்? கூட்டு வட்டி காண்கன்னா நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபார்முலாவில் ஏ கண்டுபிடிப்போம். அந்த ஏ கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பி கொடுத்துருவோம். அதுதான் வந்து நம்ம கூட்டு வட்டி. இதுவே மொத்தமாக எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அந்த ஏ கண்டுபிடிச்சதோடு நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? இப்போது அப்ளை பண்ணுங்கள். 7500 இன்ட்டு இங்கே 4 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வழக்கப்படி என்ன பண்ணிக்குவோம்? 100 + 4 போட்டுக்கோமா? அப்போ 104/100. இங்கே 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ இன்ட்டு 104/100. இதை அடித்து போடலாங்களா? இப்போ 0க்கு 0, இங்கே 2 ஜீரோங்க, இங்கே ஒரு 2 ஜீரோங்க. நீங்கள் வாட்டி இங்கே 2 ஜீரோ இருக்குங்க, இங்கே போய் அடிச்சு விட்றாதீங்க. சரிங்களா? ஓகே, இப்போது 25 100, ஓரஞ்சு 5, ஐயஞ்சு 25. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண முடியும்? 4 5 20 போட முடியும். இங்கே 3 15 போட முடியும். இப்போ இதையும் அடிக்க முடியுமா? சரி, 2 ஆலையும் போடுவோம். 2 4, ஐரன் 10, 2 4, ஓரன் 2, இங்கேயும் மறுபடியும் ஐரன் 10, 2 4 போட்டாச்சுங்களா? இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருது? நம்ம பேப்பர் கைவசத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. 52 × 3 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்களா? நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுல அடுத்த சம்லேருந்து நீங்கள் தான் போடணும். 2 3 சார் 6, 5 3 சார் 15 இன்ட்டு மறுபடியும் ஒரு 52 போட்டுருவோம். 12க்கு 2 மிச்சம் 1, 11க்கு 1 மிச்சம் 1 3, 30க்கு 0 மிச்சம் 3, 25 26 27 28க்கு 8 மிச்சம் 2, ஓரஞ்சு 5 2 7. அப்போ 2 1 8 9 10 11க்கு 1 மிச்சம் 1 8, 8112. 8112 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்குது. அப்போ 8112ன்னு கிடச்சிருக்கு. 8112 2 1 8 9 10 11க்கு 1 மிச்சம் 1. ஓகே, 8112 கரெக்டு. அப்போ அசல் எவ்வளவு? 7500. மைனஸ் பண்ணிடுவோமா? 2 1 இதில் எவ்வளோ போச்சுன்னா எவ்வளோங்க? 6. அப்புறம் அவ்வளோதான். இப்போ 612 அப்படிங்கிறது ஆன்சர் போட்டுக்கலாங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது?
நமக்கு 8112 அப்படின்னு கிடச்சிது. மைனஸ் என்ன பண்ணணும், 7500 போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து, அப்போ சிஏக்கு ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி தானே. அப்போ என்ன ஆன்சர், நமக்கு 612 அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் கொஷினு, நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் இதுதான். இந்த இடத்துல ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்க. இதுவே போன சம்மில் லாஸ்ட்டாக பார்த்தது மாதிரி என்னவாகும் எவ்வளவாகும்னு கேட்டிருந்தாங்கன்னா மொத்தம் எவ்வளவாகும்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு வேறு வேலையை பார்க்க போயிருக்கலாம். இங்கே கூட்டு வட்டி என்னன்னு கேட்டதுனால ஏ மைனஸ் பி போட்டு நம்ம கழிச்சு போடுறோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? ஓகே, ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த் சம் பாருங்கள், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. சரிங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். நம்ம பார்த்தோம் 2 மாடல், அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரி, ஓகே. ஃபோர்த் சம் நோட் பண்ணிக்கோங்க. ரூ 6250 ஆனது 14% கூட்டு வட்டி முறையில் 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டி என்னன்னு கேட்டாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாங்களா? அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6250. எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 14% கூட்டு வட்டி முறையில். அப்போ ஆர் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ், 14%. என் ஈக்குவல் டு 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதற்கான சிஐ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்ததை எழுதியாச்சு. நம்மளோட ஃபார்முலா என்ன, அப்போ 6250 இன்ட்டு இங்கே ஆர் ஈக்குவல் டு 14னா நம்ம என்ன பண்ணுவோம், 114ன்னு எழுதுவோம். 114/100 எத்தனை டைம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, 2 டைம்ஸு. 114/100 அடிச்சு போடலாங்களா? ஒரு 0க்கு 0, 1 0, அப்புறம் வேற எங்கேயும் 0 இல்லை. அப்போ 2ஆல் போடலாமா? ஐரன் 10, ஐரன் 10, 7 14. இங்கே பாருங்கள், இதையும் வந்து 2ஆல் போடலாமா? 50 100, ஐரன் 10, 7 14. சரிங்களா? இப்போ ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, மறுபடியும் 12 இருக்கும். அப்போ 2 5 10, மறுபடியும் 2 இருக்கும். 5 25. இப்போ 50 அடித்தா 15 50. இப்போ இதை அடித்து போடுங்க. 2 5 10, 5 25, அப்போ 25. இப்போ 2 5 10 போடலாமா? 5ஆல் போட்டோம்னா 2 5 10. இப்போ 5ஆல் போட்டோம்னா 5 25. இப்போ எதையுமே எங்கேயுமே அடிக்க முடியாது, மாட்டிக்கிச்சு. சரி, பரவாயில்ல. அது என்ன ஆன்சர்னா 57 × 57 × 5/2. சரிங்களா? இப்போ 57ஐயும் 57ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இங்கே சம் போகிறக்கு இடத்த காணும். 57 × 57, 7 49, மிச்சம் 4 35, 39, 7 35, 3 5 25, 28, 9 14க்கு மிச்சம் 1, 8 10 12, மிச்சம் 1 3249. 3249 இந்த 5 வந்து இன்ட்டு பண்ணிக்கலாம். அப்போ 95, 45க்கு 5, மிச்சம் 4, 4 5 24, 24, மிச்சம் 2, 10 2 12க்கு 2, மிச்சம் 1, 3 15, 16. அப்போ 16245 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 2ஆல் டிவைட் பண்ணணுமில்ல. அப்போ 8 16, 2 கீழே இருக்குங்க, 1 2, இப்போ 4 கீழே இருக்குங்க, 2 4, இப்போ 5 கீழே இருக்குங்க. 5 கீழே இருக்குன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும், 2 4 போடலாம். அப்போ ரிமைனிங் 1. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு புள்ளியை வச்சுட்டு இங்கே ஒரு 0 போட்டோம்னா ஐரன் 10. அப்போ 8000, ஆன்சர் என்னது, 8122.5. ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, நம்ம 8122.5 என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே கூட்டு வட்டி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சிஏ ஈக்குவல் டு என்னது, ஏ மைனஸ் பி. சிஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி தானே. அப்போ அதை பண்ணால் விட்டுறக்கூடாதுல்ல.
பண்ணாமல் விட்டிங்கனால ஆன்சரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சிஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அப்போ 8122.5. இது வந்து ஏ. பி என்னது? 6250. 6250 மைனஸ் பண்ணி போடுங்க. 0.5 அப்படியே இருக்கட்டும், 2 அப்படியே இருக்கட்டும். 12ல் 5 போச்சுன்னா 7. அப்போ இங்கே 10 இருக்கும், இங்கே வந்து 8 இருக்கும். அப்போ வந்து இங்கே என்ன இருக்கும்? 7ல் 1 போச்சுன்னா 7ல் 6 போச்சுன்னா 1. 1000. அப்போ ஆன்சர் என்னது? சிஐ ஈக்குவல் டு 1872.5. 1872.5 செக் பண்ண. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், 1872.5 ஆன்சர். ஓகே, இப்போ இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது? மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அடுத்த செம்முக்கு ஓடிடக்கூடாது. கூட்டு வட்டி கேட்டிருக்கிறதுனால சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிங்கிறத ஃபார்முலா. சிஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கண்டுபிடிச்சதோட மைனஸ் பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் ஆன்சர், 1872.5. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்த சம் பார்க்கலாங்களா? ஓகே, 5th சம் பாருங்கள். ஒருவர், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க. ஒருவர் ஆண்டு வட்டி ரூ. 50,000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டு வட்டி ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாங்களா? என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ரூ. 50,000 வங்கியிலேருந்து கடனாக பெறுகிறாராமா. அப்போ பீஸ் ஈக்குவல் டு 50,000. 2 ஆண்டுகள் கழித்து, இங்கே 2ன்னு இதில் எழுதியிருக்கு. அப்போ 2 காணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. 2 ஆண்டுகள் கழித்து இங்கே இருக்குது. அப்போ என்ஸ் ஈக்குவல் டு 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டு வட்டியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் கொஸ்டின் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஒருவர் ஆண்டு வட்டி 4%க்கு நோட் பண்ணிக்கோங்க. 4%க்கு இது நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டு வட்டி 4%க்கு ரூ. 50,000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டு வட்டியானது. அதான் நான் பர்சன்டேஜ் காணுமேன்னு பார்த்தேன். ஒருவர் ஆண்டு வட்டி 4%க்கு ரூ. 50,000. சரிங்களா? இப்போ ஆர் ஈக்குவல் எவ்வளவு? 4%. இப்போ போடலாங்களா? இப்போது நம்ம எப்படி போடுவோம்? 50,000 கட்ட போட்டுருக்குன்னா ஓகே, இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 4%. அப்போ 4%னா நம்ம 104ன்னு போடுவோம். 104/100 இன்ட்டு 104/100. ஏன்னா இங்கே என் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2. அப்போது 1 2 1 2 3 4, இங்கே 2 4 அடித்தாச்சு. இன்னி வந்து கரெக்டாக போடணும். இனி வந்து இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 104 இன்ட்டு 104 இன்ட்டு 5. இருங்க, நான் வேறு பேப்பர் எடுத்துக்கிறேன். 104 இன்ட்டு 104 இன்ட்டு 5. இப்போ ஃபஸ்ட்டு 104 104 போட்டுக்கலாங்களா? சரி, இப்போ 104 இன்ட்டு 5 போடுவோம். 4 5 20க்கு 0, மிச்சம் 2, 1 5 520 இன்ட்டு ஒரு 104 போடுவோம். 0 8 20. இங்கே 0 0 0 0 1 0 1 2 2 5. அப்போ 0 8 0 4 5. இப்போது நமக்கு இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மொத்த தொகை ஏ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 54,080. என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி ஃபார்முலா என்னது? சிஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. நம்ம அங்கே எஸ்ஐலையும் ஏ மைனஸ் பி தானே படித்தோம் தனி வட்டியில். எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 படித்தோம். இங்கே அதாவது என்ன கண்டுபிடிக்கிறது? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது காமன். இது தானே, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா வட்டி எவ்வளோன்னு கிடைக்கும். அதுதான் இதுவும். சரிங்களா? எல்லாத்துக்குமே சிஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி தான். சரிங்களா? ஓகே, எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி தான் அங்கே பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சிடுங்க. 54,080லேருந்து 50,000 கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? ஆன்சரு சிஏ ஈக்குவல் டு 4,080 ரூபா கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணுறேன். ஓகே, ஆன்சர் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா?
ஓகே, 6th சம் பாருங்கள். அருண் என்பவர் 4000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுக்கு வருடத்திற்கு 15% வட்டியில் முதலீடு செய்தார். அப்பணத்திற்கு 3 ஆண்டுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நல்ல சம்ம நோட் பண்ணுங்கள். அருண் என்பவர் 4000 ஒரு வங்கியில் 3 வருஷத்துக்கு 15% வட்டியில் முதலீடு செஞ்சுருக்காரு. அந்த பணத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாங்களா? 4000. அப்போ P = அசல் வந்து 4000 சொல்லிட்டாங்க. எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை பர்சன்டேஜ் வட்டி வீதம்? R = 15%. அப்பணத்திற்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டினா CI கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போது சம அப்ளை பண்ணுங்கள். 4000 இன்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இந்த R வட்டி வீதத்தோட 100 வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். கூட்டு வட்டி கண்டுபிடிக்க அப்படி தானே பண்ணணும். அப்போ 100 + 15 115/100 இன்ட்டு 3 டைம்ஸு 115/100 இன்ட்டு 115/100. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. சரிங்களா? 0க்கு 0, 2 0, இங்கே ஒரு 3 0, 1 2, இங்கே ஒரு 3 0. சரிங்களா? I2 10, 2 4. ஓரஞ்சு 5, 2 10, முகஞ்சு 15, 52 100, ஓர் 2. இந்த குட்டி குட்டி நம்பர்லாம் இருக்குன்னா அதை முதல் அடிச்சு விட்ருணும். ஏன்னா மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம், அதனால தான். சரிங்களா? 5 50, 2 10, முகஞ்சு 15. இங்கேயும் 2 10. அப்போ இங்கே 2 10, முகஞ்சு 15. இப்போ எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இன்னி இருக்கிறத சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 23 × 23 × 23/2. இப்போ 23 × 23 எவ்வளோ பாருங்கள்? 23 × 23 × 23/2 இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 23 × 23. 3 9, 2 3 6, 3 6, 2 4. 9 12க்கு 2, மிச்சம் 1, 529. மறுபடியும் ஒரு 23 இருக்கா? ஓகே, அப்போடுங்க. 8 3 24, 9 3 27, 2 3 6, 6 2 8 வரும். அப்போ I3 15 வரும். சரிங்களா? 9 2 18, 18 மிச்சம் 1 இருக்குங்க. 2 4 1 5ங்க. I2 10. அதனால் உங்களுக்கு இதை நான் ஏன் அடித்து போட்டு கூட சொல்லித்தரேன் அப்படின்னா, இதில் வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸு. அதனால் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாமே தப்பாக பண்ணுறோமோ அப்படிங்கிற இதுலேயே நீங்கள் வந்து தப்பாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறீங்க. அது வந்து எல்லா இடத்துக்குமே வர்றதான், சாதாரணமாக வர மிஸ்டேக்ஸ் தான். போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இன்னும் நீ அடுத்த பாட்டில் வரும்போது நான் அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி காமிச்சிட்ருக்க மாட்டேன், நீங்களே தான் போட்டுக்கணும். சரிங்களா? 8 8 16 6, மிச்சம் 1, 5 5 10 1 11, மிச்சம் 1 2. அப்போ 12167 அப்படின்னு வருது. இப்போ அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா விட முடியாது. ஏன்னா இங்கே வந்து /2 இருக்குது. 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 6 12. சரிங்களா? ஓகே, இங்கே 1 கீழே இருக்கிறோம், இங்கே 0 போட்டுக்கிறோம். அப்போ இங்கே மறுபடியும் 6 இருக்கிறோம், இங்கே 8 8 16. அப்போ 7னா அப்போ 3 6. சரிங்களா? 7 6 போச்சுன்னா 1. அப்போ உங்கள் ஒரு புள்ளி வச்சு இங்கே 0 போட்டோம்னா தான் இங்கே 5ஆல் போட்டு இங்கே 10 ஆக்க முடியும். சரிங்களா? நானே வந்து ஒரு டிஜிட் நான் தப்பு பண்ணிவிட்டு நான் வந்து அடித்து போட்டிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு விட்டுட்டு நான் உங்களுக்கு அடித்து போட்டு தான் எனக்கு ஆன்சர் தப்பாக வந்துச்சு. அப்புறம் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சதாச்சு. ஓகே, அப்போ 6083.5 அப்படின்னு இருக்குது. இது வந்து என்னது? நமக்கு 6083.5 அப்படிங்கிறது என்னது? நமக்கு என்ன கிடச்சிருக்கு? A = இந்த பக்கம் எழுதுறேங்க. நான் இந்த தப்பாக மிஸ்டேக் பண்ணியிருக்கிறத விட்டுருங்க, அதை அடிச்சு விட்ருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துட்டு என்னடா தப்பாக ஆன்சர் வந்துச்சுன்னு இருக்காதீங்க. என்ன ஆன்சர் வந்திருக்கு? 6083.5. நான் பண்ணுற மிஸ்டேக் வந்து அதுதான். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு நான் பெரிய இஷ்யூ ஆக்கிட்டுருப்பேன் நான். 6083.5. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து ஏ. நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா CA = என்ன தான்? A - P தான் ஆன்சரு. சரிங்களா? CA = A - P தான் வந்து ஆன்சர்.
அப்போது 6083.5 ஏ என்னது 4000. நானும் வந்து ஒரு சின்ன டிஜிட்டில் தப்பு பண்ணிவிட்டு ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். மல்டிப்ளிகேஷனில் ஒரு நம்பரை வந்து விட்டுட்டு போயிட்டேன் நான். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்களும். 0.5 அப்படியே வருங்க. 3802 2083.5. ஆன்சர் என்னது 2083.5. ஓ, இங்கே வரைக்கும் உங்களுக்கு தெரியலைங்களா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க, பியை மைனஸ் பண்ணுறீங்களா? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிது? ஆன்சர் வந்து சிஐ வந்து கிடச்சிருது. இதுதான் கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செக் பண்ணிடலாங்களா? ஓகே, ஆன்சர் கரெக்டு. இப்போ வந்து இதுதான் நீங்கள் வந்து இதையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் சரிங்களா? ஓகே, இப்போ 23 × 23 × 23/2 போட்டு அடிச்சு போட்டிங்கன்னா இவ்வளோதான் ஆன்சர் வருது. அதை வந்து பியால் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாங்களா? ஓகே, இந்த மாடலில் லாஸ்ட் சம் பாருங்கள். நம்ம வந்து கூட்டு வட்டியில் மொத்த தொகை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா, இப்போது மொத்த தொகை மட்டும் கேட்டிருந்தாங்க இல்லையா ஒரு சம்மில். இங்கே வருங்க, 3 ஆண்டுகளில் என்னவாகும்? ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூ.1000 ஆனது 3 ஆண்டுகளில் என்னவாகும் அப்படின்னு கேட்டு மொத்தமாக 3 வருஷத்தில் எவ்வளோ ஆகும் கேட்டதுனால இது மொத்த தொகையோடு நிப்பாட்டிட்டோம். இப்போ கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா எல்லாத்துலேயுமே என்ன பண்ணோம்? கூட்டு வட்டினா ஏ மைனஸ் பி போட்டு நம்ம போட்டுட்டு இருந்தோம். இந்த 2 மாடல் பார்த்தோம். இந்த 2 மாடலில் என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு பார்த்தாச்சு. இனி வந்து நம்ம அடுத்த பார்ட் போய்க்கலாம். இது வந்து இதில் இந்த மாடலில் இருக்க லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினே, இதை பாருங்கள். சரிங்களா, அதாவது கூட்டு வட்டி கிடைக்கணும், கூட்டு வட்டி கேட்டால் இல்லை மொத்த தொகை கேட்டால் நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தாச்சு. அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஷின்ஸும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே, இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணும். சரிங்களா, ஏன்னா நம்ம எப்படி போட்டுட்ருக்குறோம் சம் அப்படிங்கிறத அந்தந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு பார்க்கும்போது தான் நம்ம போகிற வேவும் கொஷின் பேப்பரோட இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, ஓகே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். பிசி = 15,625. எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க? ஆர்சி = 8%. எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க? என்சி = 3 இயர்ஸ். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? சிஐ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வழக்கம் போல் போடலாங்களா? அப்போது சிஐ கேட்டாலே என்ன பண்ணணும்? கடைசியில் ஏ மைனஸ் பி பண்ணணும். ஏ மைனஸ் பி வரைக்கும் எப்படி போடலாம்? 15,625 இன்ட்டு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 100 ப்ளஸ் பண்ணிக்கணுமா? அப்போ 108/100 இன்ட்டு 3 டைம்ஸ் போட சொல்லியிருக்காங்க. 108/100 இன்ட்டு 108/100. சரிங்களா, அடித்து போடலாங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக அடித்து போடணுங்க. 25 100. அப்போ முகஞ்சு 15, ஓரஞ்சு 5. அப்போ இங்கே வந்து இன்னொன்று இருக்கும். அப்போ 2 5 10 இன்னொன்று இருக்கும். 5 5 25. சரிங்களா, இப்போ இதையும் மறுபடியும் 5 போடலாமா? 4 5 20, 6 5 30, 2 5 10, 5 5 25, 625 ஆச்சா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? இப்போ இதை 25 100ன்னு போட்டுடலாம். இப்போ இதை எப்படி போடலாம்? ஓரஞ்சு 5, 2 5 10, 5 5 25 அப்படி போடலாங்களா? இதையும் மறுபடியும் 4ஆல் போட்டுக்கலாம். அப்போ 2 5 10, 5 5 25. சரிங்களா, இப்போ இதை போடலாங்களா? 25 100ங்களா? இப்போ 5 5 25ங்களா? சரிங்களா, இப்போ 20 போட்டு 4 5 20ங்களா? இது ஓரஞ்சு 5. அப்போ இந்த டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே வந்து 4 எல்லாம் இருக்குது பாருங்கள். 2 2 4, 5 2 10, 4 2 8. சரிங்களா, ஓகே. அப்போ இந்த ஒன்றுனா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவோம். 1 2 2, இப்போ 2 2 4, 7 2 14. சரிங்களா, அப்போ அதாவது ஒரு நாள் 4ன்னா 27 நாள் 108. அவ்வளோதான், அப்படியும் போட்டுக்கலாம். சின்ன சின்ன நம்பர்லேருந்து போங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இது அப்படியே 27 இன்ட்டு 27 எவ்வளவு? 27 இன்ட்டு 27, 7 49க்கு 4 மிச்சம் 4, 2 14, 14 18, 7 14க்கு 4 மிச்சம் 1, 2 4 1 5.
அப்போ 9 8 2 10 12க்கு 2 மிச்சம் 1 729 மறுபடியும் ஒரு 27 போட்டோம்னா 8 56 9 63 2 14 20க்கு 0 மிச்சம் 2 7 49 51. சரிங்களா? இவ்வளோ பொறுமையாக நான் அடித்து போட்டு காமிக்கிறேன். காரணம் என்னென்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. நிறைய டைம்ஸ் வந்து இந்த கொஷின் ரிப்பீட்டடு. சரிங்களா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. 9 2 18 2 4 7 14 3 8 5 9 1 19,583. இப்போ அந்த 19,583 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே யாரையாவது இருக்கா? கீழே ஏதாவது இருக்கா? இல்லை, கீழே இல்லை, எதுவும் நம்பர் இல்லை. அப்போ அந்த 19,583 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச என்னதான் அது? ஏ. அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? சிஐ கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ரஃப் நோட்டில் போட வேண்டிய ஸ்டெப்பு. இது வந்து நான் ரஃப் நோட்டில் போட்டிருக்க வேண்டிய ஸ்டெப்பு. இங்கே போட்டதுக்காக வெரி 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 சாரி. சரிங்களா? ஏனுங்க இப்போ வந்து கூட்டு வட்டி போடலாமா? இப்போ ஏ மைனஸ் பி. சரி, இப்போது அதே ரஃப் காப்பியில் கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம். அப்போ 19,583லேருந்து இங்கே என்னது? பி எவ்வளோ? 15,625. 13ல் 5 போச்சுன்னா 8. அப்போ 7ல் 2 போச்சுன்னா 5. அப்புறம் இங்கே போடுங்க. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும். எவ்வளோ வருங்க? 15ல் 6 அப்படின்னா 15 6 9. கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்குமானா ஆன்சர் செக் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. 8 5 3,958. ஆன்சர் என்ன வருது? 3,958 ஆன்சர் வருது. செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஆன்சர் தப்பாக வருதே, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? இங்கே மல்டிப்ளிகேஷனில் உங்கள் கண்ணு முன்னாடியே மெயினான நோட்லேயே போட்டு வச்சு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் போடவே, பட் சொல்ல முடியாது இல்லையா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே 8 56 9 63க்கு எங்கே இருக்கும்? இங்கே போடல பாருங்கள். 92 18க்கு 8 போட்டிருக்கேன். மிச்சம் ரிமைனிங் 1 இருக்கும். 2 4 1 5 போட்டிருக்கணுமில்ல இங்கே நான். பார்த்தீங்களா, நான் தூங்கிட்டேன் போல இருக்கு. சரி, ஓகே. 2 4 1 5 போட்டிருக்கணும். 7 2 14. அப்போ கரெக்டு. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 8 வந்திருக்கும். இங்கே வந்து என்ன வந்திருக்கும்? 6 வந்திருக்கும். சரிங்களா? 6 வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கும். இப்போ 683 வந்திருக்குமாங்க? 683 வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இது இங்கே வந்து கழிக்கும்போது 583 வந்திருக்குது, 683 வந்திருக்கும். அப்போ கழிக்கும்போது இப்போ கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இந்த பக்கம் கூட போடுறாங்க. அதான் ரஃப் பேஜ்னே ஆக்கியாச்சே. சரிங்களா? நான் இவ்வளோ ஆக்சுவலாக இந்த நோட்டில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஐ எம் வெரி சாரி. இப்போது இது இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ரஃப் பேஜ் மாதிரி ஆக்கிடுறேன் நான். சரிங்களா? இது வந்து ரஃப் பேஜ். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதில் என்ன ஏன் பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ 19,683லேருந்து சிஏ ஈக்குவல் டு என்னது? ஏ மைனஸ் பி. அதுக்குள்ளே இங்கே கொண்டு போய் ஆன்சரை வேகமாக எழுதிட்டோம் பாருங்கள், தப்பு. சரிங்களா? 19,683லேருந்து என்ன பண்ணியிருக்கணும்? 15,625 மைனஸ் பண்ணணும். 13ல் 5 போச்சுன்னா 8, 8ல் 2 போச்சுன்னா 6, 6ல் 6 போச்சுன்னா 0. இப்போ 9ல் 5 போச்சுன்னா 4, 4,068. இதுதான் ஆன்சருங்க. ஆன்சர் என்ன தான்? 4,068. எவ்வளோ பெரிய புளியாக இருந்தாலும் இதில் இதுதாங்கிற மாதிரி இது எத்தனை டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டு எத்தனை டைம் போட்டாலும் நான் வந்து அந்த வீடியோ ஓடிட்டுருக்கா, ப்ளே ஆகிட்டுருக்கா. ஏன்னா நான் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் எடுத்து ஒரு 3 சம் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்குறேன், அது வீடியோ ஆனே ஆகலை.
அதனால் எனக்கு கண்ணு வேறு அங்கங்கே ஓடிட்டுருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் நிறைய அந்த மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் வந்து நான் போடுறதுல நீங்கள் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் வந்து நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆன்சர் வந்து 4068. ஆன்சர் செக் பண்ணிடலாங்களா? ஓ மை காட், நான் இதுலேயும் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயோ, நான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மிஸ்டாக இருக்கேன் பாருங்கள். எனக்கு பல யோசனைகள். இப்போது இங்கே பாருங்கள். அப்போ ஐயோ, எனக்கு சொல்ல கூட முடியல என்னால். சாரிங்க, ஐ எம் வெரி சாரி, ரியலி வெரி வெரி சாரிங்க. இங்கே பாருங்கள், 13ல் 5 போச்சுன்னா 8. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 7ல் 2 போச்சுன்னா இங்கே 5 தானேங்க இருக்கும். ஷோ கடவுளே, 5 இருக்குங்க. சரி, ஓகே, 6 6 0. அப்போ ஆன்சர் வந்து 4068 இல்லைங்க, 4058ங்க. இதுதாங்க ஆன்சரில் இருக்குது. இதுதாங்க கரெக்டு. நான் ஆன்சரில் இருக்குங்கிறதுக்காக மாற்றலை, நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்த ஆன்சரும் இதுதான், சேம் ஆன்சரும் இதுதாங்க. ஐ எம் வெரி ரியலி சாரி. இந்த சம்மை வந்து நான் ரொம்ப, அதாவது இது வந்து ஒரு 3-4 டைம் வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரிப்பீட்டடு. ஸோ நான் என்னென்னா, இது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கலான்னு எடுத்த சம்மு. அப்போது நான் வந்து இல்லை, அது லாஸ்ட்டாக நல்லா தெளிவாக சொல்லிடணும் அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்சன்ட்ரேஷன் இந்த சம்மில் கொண்டு போய் தான் அது எந்த அளவுக்கு நான் மிஸ்டேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதையும் உங்ககிட்டவே கண்ணு முன்னாடியே போட்டு ரஃப் நோட்டில் போட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து 4058 அப்படிங்கிறதாங்க ஆன்சரு. இது என்ன அப்படின்னா, நம்ம பி என்ன, இது வந்து R எத்தனை % கொடுத்துருக்காங்க, அதோட 100 ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து என்னென்ன எத்தனை டைம்ஸ் போட்டு அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்னை மாதிரி குழப்பிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வராது. அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணி இது தாங்க இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி நம்ம மிஸ்டேக் பண்ணதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து கூட்டு வட்டி இதில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறோம். மொத்த தொகை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயே நிப்பாட்டி இருக்க போகிறோம். 19,283 ஃபுல் ஸ்டாப் போட்டு நிப்பாட்டிட்டு போயிட்டு வாங்கப்பா சாமிகளா அப்படின்னு தாட்டி விட்டுருக்க போகிறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி கேட்டதுனால என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து அடுத்த இன்னொரு ஸ்டெப் A-P போட்டு நம்ம கூட்டு வட்டி போட்டுறோம். அப்போ CA ஈக்குவல் என்னதான் ஆன்சரு, கூட்டு வட்டி என்ன ஆன்சரு, 4058. இதாங்க ஆன்சரு. சரிங்களா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். இந்த மாடல் வந்து நிறைய கொஷினில் வந்து இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த கொஷினே 3 டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டடு. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஆக மொத்தம் இந்த கொஷினை நீங்கள் இனிமேல் மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க. வந்தால் நான் பண்ணின மிஸ்டேக்லேயே நீங்கள் வந்து அலர்ட் ஆகிருப்பீங்க. அப்படி தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.